ஆண்டு அக்டோபர் 15 ஈரோட்டில் பிறந்து பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போதே தன் பேச்சு திறமையால் பல பரிசுகளை வென்றவர். தமிழாசிரியராக தனது பணியை தொடங்கி சன் டிவியின் விசுவின் அரட்டை அரங்கம் மூலம் தன் உணர்ச்சிகரமான உரையால் அனைவராலும் அறியப்பட்டவர். ஈரோடு மகேஷ் அவர்கள் ஒரு இந்திய தொலைக்காட்சி தொகுப்பாளர், நடிகர், எழுத்தாளர், நகைச்சுவை நடிகர், வீடியோ ஜாக்கி மற்றும் கல்வியாளர். இவர் தொலைக்காட்சி துறையின் மூலம் முதலில் நன்கு அறியப்பட்டவர். தொலைக்காட்சிகளில் அறிமுகமாகி விஜய் டிவியின் அசத்தப்போவது யாரு என்ற நிகழ்ச்சி மூலம் புகழ் பெற்றவர். ஈரோடு மகேஷ் அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடிப்பவர்களை உற்சாகப்படுத்த அர்ரா 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 என்ற சொற்றொடரால் அனைவராலும் ரசிக்கப்பட்டவர். விஜய் டிவியின் தற்போது பிரீமியம் ஷோ கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் நகைச்சுவை நடிகர் தாடி பாலாஜி, பிரியங்கா, மிமிக்ரி சேது மற்றும் ஆர்த்தி ஆகியோருடன் இணைந்து சிறந்த தொகுப்பாளராகவும் நிகழ்ச்சிகளின் நடுவராகவும் பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மகேஷ் 2005 ஆண்டு மதுரை பாரதி உபேந்திரா அறக்கட்டளை நடத்திய பேச்சு போட்டியில் சிறந்த இளைஞர் விருதையும், திருவையாறு தமிழகத்தின் செந்தமிழ் திலகம் விருதையும் பெற்றவர். கில்ட் ட்ரஸ்ட் ஈரோடு மூலம் 2005 மற்றும் 2006 ஆண்டு தமிழ்நாடு சிறந்த பேச்சாளர் விருது, 2019 ஆண்டு விஜய் டெலிவிஷன்ஸ் விருதுகளால் சிறந்த தொகுப்பாளர் இரட்டை விருதையும், 2022 ஆண்டு பேச்சு போட்டிகளில் விஜய் டெலிவிஷன்ஸ் விருதுகளால் சிறந்த தொகுப்பாளர் இரட்டை விருதையும் பெற்றவர். இன்றளவில் பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று மாணவர்களிடையே தன்னம்பிக்கையூட்டும் பல நல்லுரைகளை நிகழ்த்தி வருபவர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இவர் பேச்சை கேட்டு ஏற்றம் பெற்றோர்கள் ஏராளமானோர். குழந்தைகள் சிகரம் தொட, மாணவர்கள் எழுச்சி பெற, உறவுகளை நேசிக்க, அப்பாக்களை அரவணைக்க, அம்மாவை ஆதரிக்க, மனநிறைவில் குழந்தைகள் போல் இருக்க, ஆசை பெரிதாக இருப்பின் அதுபோல் உழைக்க இருக்கணும் என்பதை அனைவருக்கும் புரிய எளிய இனிய நடையில் தனது உணர்வு பூர்வமான பேச்சாற்றலால் அனைவரையும் ஈர்த்தவர். பன்முகம் கொண்ட ஈரோடு மகேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறது கிரீன் பார்க் கல்வி நிறுவனம். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு, கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழகத்தில் எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும் மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தொடர்ந்து அந்த பாதையிலே பயணித்து மிகப்பெரிய சாதனையாளர்களை சமுதாயத்திற்கு தருகிற மிகச்சிறந்த பள்ளியாக இருக்கிற இந்த கிரீன் பார்க் கல்வி குழுமத்தை சார்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்விற்காக என்னை அழைத்த இந்த கல்வி குழுமத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சேர்மேன் அன்பு அண்ணன் திரு சரவணன் அவர்களுக்கும், இயக்குனர் திருமதி சுதா சரவணன் அவர்களுக்கும், அலைபேசி வாயிலாக என்னை அழைத்து அன்பை பகிர்ந்து கொண்ட இதயம் நிறைந்த அன்பு தம்பி சச்சின் சூர்யா அவர்களுக்கும், படிக்கிற பொழுதே மாணவர்கள் படிப்பை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி நவீன் சூர்யா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குநர்கள் அத்துணை பேருக்கும், இந்த நிகழ்விற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் ஹரிதேவ் அவர்களுக்கும், டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக மிக அறிமுக என்ன சொல்ல நேர்த்தியான ஒரு ஏற்பாடுன்னு நான் இதை சொல்லுவேன். ஏன்னா வருஷத்துல 365 நாட்கள்ல குறைந்தபட்சம் 250 நாட்களாவது மேடையில் இருக்கிற நபர் நான். ஒரு 250 நிகழ்ச்சி நான் செஞ்சிடறேன் எப்படியும். அதில் பெரும்பாலும் ஒரு 100லேருந்து 150 நிகழ்ச்சி
கல்லூரி பள்ளிகள் நிகழ்ச்சியாக தான் இருக்கும், பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுலேருந்து இங்கே வந்ததுலேருந்து இவங்க கோஆர்டினேட் பண்ணதுலேருந்து எவ்வளவு நேர்த்தியான ஒரு நிறுவனம் கிரீன் பார்க் கல்வி குழுமம் என்பதை ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய சிறப்பான நன்றிகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக கோஆர்டினேட் பண்ணாங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு சின்ன விஷயம், ஒரு வாட்டர் பாட்டிலை கீழே வச்சிருக்காங்க. நிறைய நிகழ்வுகளில் வாட்டர் பாட்டிலை மேலேயே வச்சிருப்பாங்க. எடுத்து நான் கீழே வைப்பேன், அப்புறம் எல்லாரும் எடுத்து கீழே வைப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நேர்த்தியை கடைபிடிக்கிற மனிதர்களால் தான். இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே இந்த வார்த்தையை உள்வாங்கிக்குங்க. சின்ன சின்ன ஒழுக்கங்கள் தான் பெரிய பெரிய வெற்றிகளை தேடித்தரும். சின்ன சின்ன ஒழுக்கங்கள் தான். டெய்லி காலைல பல் விளக்குறது சின்ன விஷயமா பெரிய விஷயமாடா? ரொம்ப சாதாரண விஷயம் தான்டா. கரெக்டா? குளிக்கிறது சாதாரண, பாதி பேர் சின்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிற. குளிக்க மாட்டியா? சின்ன விஷயம் தானே. கரெக்டா? எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே. ஆனா பிரஷ் பண்ணா மட்டும்தான் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்மகிட்ட பேசுவா. கரெக்டா? சிம்பிளா சின்ன விஷயம் தான், ஆனா அதான் பெரிய பெரிய வெற்றிகளை தேடித்தரும். இந்த நிறுவனம் உள்ள வந்தது நான் ஒன்னொன்னு பார்த்து வியக்கிறேன். எப்பயுமே மனிதர்களை நிறைய கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, எப்படி சார் இவ்வளவு பேசுறீங்கன்னு. படிக்கிறது பாதி, சமுதாயத்தை பார்த்து கத்துக்கிறது பாதி. இங்க இருக்கிற எல்லாருமே அதான் பண்ணும். நீங்க படிப்பை தாண்டி நிறைய விஷயம் கவனிக்கணும். யாற்றிருந்து என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம்னு யோசிக்கணும். இப்ப இவ்வளவு பெரிய கல்வி குழுமம் அவ்வளவு அழகா சேர்மேன் சாரோ அவருடைய துணைவியார் அவர்களும் வரவேற்ற விதம், இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இவ்வளவு பேரை ஹேண்டில் பண்றாங்க, அத்தனை டைரக்டர்ஸும் வரவேற்ற விதம், இது எல்லாம் தான் பண்பு. நான் ஒண்ணு சொல்லவா? தமிழ் அழகா சொல்லுவாங்க, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். என்ன அர்த்தம்? அடுத்தவர்கள் நிலையறிஞ்சு நீ நடந்துகிட்டீங்கன்னா அதை விட சிறந்த பண்பாடு வேற எதுவுமே இல்லைன்னு உலகத்திற்கு சொல்லி கொடுத்த ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். அது இங்க நம்ம கத்துக்கலாம். இன்னொன்னு, ஒரு ஸ்கூல் ஆடிட்டோரியம் அரங்குன்னு போட்டிருந்தோன்னே நான் பார்த்துட்டு சரி வழக்கம் போல ஒரு ஆடிட்டோரியமா இருக்கும் பொழுது நினைச்சா, இதை விட சிறந்த ஒரு உள்ளரங்கு ஒரு பள்ளியில் இருக்க முடியாது என்கிற வகையில் அவ்வளவு அழகான ஒரு ஆடிட்டோரியம். நான் உள்ள நுழைஞ்ச அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போது போல இருக்குன்னு நினைச்சேன். இவ்வளவு எல்இடி செட்டப், இது லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு எல்லாமே சந்தோஷமா. ஒரு பேச்சாளருக்கு சூழல் ரொம்ப முக்கியம். சில ஊர்ல எல்லாம் பேசுறேன், நீங்க பேசுங்க அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம எங்க பேச. ஒரு ஆடியோ ப்ராப்பரா இருக்காது, லைட்ஸ் ப்ராப்பரா இருக்காது, ஆர்கனைஸ்டா உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே முக்கியம் தானே ஒரு ஸ்பீக்கருக்கு. எனக்கு வரப்ப அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. இன்னொன்னு, அறிமுகப்படுத்தின பொண்ணு பிரணவதாரணி, கரெக்டாமா? ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அந்த பொண்ணு கொடுங்க. ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லாம, சும்மா பார்க்காம பேசலாம் தான், ஆனா ஒரு டவுட்டுக்காண்டியாவது பேப்பர்லாம் வச்சுப்பாங்க. எந்த குறிப்புமே இல்லாம தெளிவான வார்த்தைகள்ல நிறுத்தி நிதானமா எந்த இடத்துல வார்த்தைகளை அழுத்தி சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துல அழுத்தி சொல்லி, எந்த இடத்தில் நிறுத்தி திரும்பி பார்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிறுத்தி திரும்பி பார்த்து, எப்படி மேடையில் ஏற வேண்டும், எப்படி மேடையில் இருந்து இறங்க வேண்டும் என்ற எல்லா இலக்கணங்களையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நான் மனம் நிறைய பாராட்டுகிறேன். என்ன பிரமாதமான ஒரு அறிமுக உரை. இப்படிதான் இருக்கணும். அறிமுகம்னா ஒருத்தர் இப்படிதான் அறிமுகப்படுத்தணும். எவ்வளவு அழகா எல்லாரையும் குறிப்பிட்டு அப்படிதான் இருக்கணும். சில ஊர்ல எல்லாம் அடுத்ததான் பேசுவார், வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஷேரோட்டா கூப்பிடுற மாதிரி. யாரா கூப்பிடுறீங்க? நீங்க வாங்க தம்பியே அப்படிங்க என்ன நிக்க வச்சுட்டு உங்க பேர் என்னன்னு கேட்பான். இண்டியே நான் ஈரோடு மகேஷன், ஈரோடு ரமேஷ் தம்பி பேசுவாருன்னு பாப்பேன். இப்படி நான் அவமானப்பட்டா சந்தோஷமா இருக்கு பிள்ளைங்களுக்கு. நான் நடந்து வரப்ப பாக்குறேன், அது 2 பிள்ளை பேசுது, என்னுடைய அவசரமா இருக்காரு அப்படின்னு. ஹைட்டா இருக்காருடி அண்ணன். சிரிப்பா பாருங்க ஒரு குட்டிக்கு. நல்லா சிரிடா, அப்படிதான் சிரிக்கணும் நல்லா. நீ தான் ஒன்னதான் சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லாத, ஒன்னதான் சொன்னேன். அழகா சிரிச்ச சத்தமா அப்படியே சிரிக்கணும். நம்ம பார்த்தோன்னே நான் இல்லடி நீ தான் அப்படின்னு. நம்ம கிளாஸ்ல மேம்லாம் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க, சார் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்துல இருக்கிற பாப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு மட்டும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல சார், இவளுக்கும் தெரியாது.
இவட்டையும் கேளுங்க. நான் வரேன், என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்காரு ஒரு புள்ள. நான் 6 அடிடா, கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மி, 6 ஃபீட்டுக்கு 6 அடிக்கு டிவி இருக்குமா? அதனால கம்மியா தான் தெரியும் டிவியில. இன்னொரு புள்ள சொல்லுது, கலரா இருக்காருடி அண்ணே. டிவியில கருப்பா இருப்பான். அதுக்குள்ளே பேசிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் இல்ல, பணம் வந்தா அப்படி ஆயிடுவாங்க போல இருக்குடி. ஒண்ணுமே தங்கம் உசரத்துல, நிறத்துல, எதுலயுமே நம்ம வெற்றி கிடையவே கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்லவா, வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, எண்ணங்களில் மட்டும்தான் நிறைந்திருக்கிறது வாழ்க்கை. நான் குறிப்பா எனக்கு கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற செஷனா கொடுங்கன்னு கேட்டு வாங்கினேன். பசங்க வேண்டாம், எனக்கு பொம்பளை பிள்ளைங்க ஃபர்ஸ்ட், நான் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துறேன் இந்த செஷன் அப்படின்னு நான் கேட்டு வாங்கினேன். ஏன்னா உங்ககிட்ட தான் நிறைய பேச வேண்டியது, அதனால நான் எங்ககிட்ட கேட்டு வாங்குவோம், நிறைய ஷேர் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு தான் அவ்வளவு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள. படிச்சுக்கிட்டே இருப்ப, ஏற்ற மாதிரி கண்ணாடி இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப கண்ணாடியே அவசியம் இல்லை, செல்போன் இருக்கு, ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. நான் என்ன கேட்கறேன், நீ படிக்கிறது இங்கிலீஷோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ ஏதோ சப்ஜெக்ட், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது வீட்டில் தானே இருக்க. கரெக்டா கரெக்டா தங்கம்? கவன சிதறல்ங்கிறது எங்கெல்லாம் ஏற்படுதுன்னு பாருங்க. 1 மணி நேரம் நீங்கள் புத்தகத்தை திறந்து வைத்து படிக்கிற பொழுது 1 மணி நேரமும் உங்கள் சிந்தனையும் கண்களும் புத்தகத்திலேயே இருந்தால் இந்த உலகம் உங்களை கொண்டாட காத்திருக்கிறது என்ற அர்த்தம். மறந்து விடாதீர்கள், கவனத்தை சிதற விடுகிறவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதாய் வரலாறே இல்லை. ஆனா இந்த உலகம் என்ன பண்ணிருச்சு, நம்மள உங்களை எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ண இந்த உலகம் கத்துக்குச்சு. கரெக்டா? டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளவு இருக்கு. இப்ப எங்க நான் உண்மையிலே உங்களை எல்லாம் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? இப்ப எங்க காலகட்டத்துல இல்ல சச்சின், எனக்கு அப்புறம் ஒரு 10 வருஷங்கள் சச்சின் பிறந்து வளர்ந்து அந்த காலகட்டத்தில் கூட இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. மொபைல் போன் இருக்குதா சச்சின் நீங்க வந்தப்ப? கிடையாது. மொபைல் போன் வச்சுக்கிட்டு படிக்கிறதுலாம் பெரிய சாதனை. உண்மையிலே உங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். இப்ப எல்லாரும் கை தட்டிட்டீங்களே, இப்ப விஷயத்துக்கு வரேன். மொபைல் போன் வச்சுட்டு படிக்கிறது பாராட்டணும். எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் எங்களுக்கு கம்மி கண்ணு, உங்களுக்கு அதிகம். ஆனா எங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் இருந்ததுன்னா, அம்மா அப்பாவை மதிக்கிறதும் ஆசிரியர்களை மதிக்கிறதும் இயல்பா எங்களுக்கு இருந்தது. உங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியோன்னு நினைக்கிறேன் இந்த ஜெனரேஷனுக்கு. கிராண்டடா எடுத்துக்கிறீங்க டீச்சர்ஸ் எல்லாரையுமே, சொல்லித்தர ஆசிரியர்கள் எல்லாரையுமே. ரொம்ப எமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருக்கீங்க. உங்களால ஒரு முடிவை சராசரியா, ஒரு சராசரி மனுஷன் எடுக்கிற முடிவை கூட இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையால தெளிவா எடுக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? இத நாம யூஸ் பண்ணணும், இது நம்மளை யூஸ் பண்ணிடக்கூடாது. இவ்வளவுதான் லைஃபே. ஷார்ட்ஸ், ரீல்ஸ். ஷார்ட்ஸ் எவ்வளவு நேரம் போகுங்கன்னு? 30 செகண்ட், 60 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ். ரீல்ஸ் அது 60 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் போகும், எனக்கு தெரியல. ஓகே, நான் வரப்ப ஃபிளைட்ல பாக்குறேன், சிங்கப்பூர்ல இருந்து சென்னை வரப்ப ஒரு புள்ள உட்கார்ந்துருக்கு. எனக்கு என்ன பையனா இப்படியே போயிடும் போல இருக்கு கையெழுத்து. ஃபிளைட் ஏறி டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் நான் எழுதி தரேன், 10 வருஷம் கழிச்சு இது கை நிக்காது, இப்படியே இருக்கும். 1.5 hour பார்த்துட்டு கேட்டுக்கிட்ட அவங்க அம்மாட்ட சொல்லுது, எதுவுமே நல்லா இல்லை. அப்புறம் 1.5 மணி நேரம் பார்த்தேன், நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 1.5 மணி நேரம் பார்த்தேன். தங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இருக்கிற அத்தனை பேருக்கும் கடந்து போன நிமிடத்தை கூட நம்மால் மீட்டெடுக்க முடியாது. உங்களை சந்தோஷமா இருக்க வேண்டாம், ஜாலியா இருக்க வேண்டாம், பாட்டு கேட்க வேண்டாம், படம் பார்க்க வேண்டாம், எதுவுமே நான் சொல்ல மாட்டேன்.
ஆனால் எதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்கிற அறிவு நமக்கு இல்லைன்னா வாழ்க்கையில தோத்து போயிடும். புரியுதா? எதுக்கு எவ்வளவு நேரம்? உங்களுடைய பொறுமையினுடைய அளவை குறைப்பதுதான் சோசியல் மீடியாவோட மிகப்பெரிய மேஜிக்கே, தந்திரமே, சூழ்ச்சியே. பொறுமையினுடைய அளவை குறைக்கிறது என்ன? 1 மணி நேரம் பார்த்துட்டு இருந்த வீடியோ, 3/4 மணி நேரம் பார்த்துட்டு இருந்த வீடியோ, 1/4 மணி நேரம் பார்த்துட்டு இருந்த வீடியோ மெல்ல மெல்ல இப்ப எவ்வளவு வந்திருக்கு? 30 செகண்டுக்கும் 60 செகண்டுக்கும் வந்திருக்கு. கரெக்டா? அந்த 60 செகண்ட் வீடியோ கூட நம்ம பிள்ளைங்க ஃபுல்லா பார்க்க மாட்டேங்குது. 20 செகண்ட்ல போர் அடிக்குதுன்னு அடுத்த ரீல்ஸ் போயிருக்கு. எவனா ஒரு ஆட ஆரம்பிச்சானா ஆடிட்டே இருப்பான், பார்க்க மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, எதை நீங்க அதிகமா ரசிச்சு பாக்குறீங்க? நான் எல்லா கொஸ்டினாவே உங்கள்கிட்ட விட்டுறேன். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நைட்டு வீட்டுக்கு போய் எல்லாமே நான் சொன்னேன், ஓ மகேஷன் வந்தாரு, இதெல்லாம் பேசினாரு, நாம கொஞ்சம் நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் போவோம், ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம், ஒரு சுய மதிப்பீடு பண்ணுவோம் மட்டும் நீங்க யோசிங்க. உங்கள்கிட்டயே அந்த கேள்வி எல்லாம் விட்டுறேன். நீங்க எதை அதிகமா பாக்குறீங்க வீடியோல? யோசிச்சு பாருங்க. அடுத்தவர்களை காயப்படுத்தி அதன் மூலமா நமக்கு சிரிப்பு வர்றது அதிகமா பாக்குறோம். பிராங்க் வீடியோ அதிகமா பாக்குறோமா? கரெக்டா? பார்க்கலைன்னா சந்தோஷம். ஒரு பிராங்க் வீடியோ கூட பார்த்து நீ சிரிச்சது இல்ல, தலையாட்டின பொண்ணு அமைதியா இருக்கு. பிராங்க் வீடியோ பாக்குறவங்களுக்கு இல்ல அடுத்தவங்களை திட்டி இப்ப பேசுறவங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்கள் மனதில் அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோவை உங்களால முழுமையா பார்க்க தோணும். இல்லைன்னா தோணாது. இல்லைன்னா தோணவே தோணாது. 30 செகண்ட் 60 செகண்டுக்கு உங்களுடைய பொறுமையினுடைய அளவை குறைத்ததனுடைய காரணமே இதோட உதவி இல்லாம உங்களால அலோனா இருக்க முடியாதுங்கிற மாதிரி சுத்தி இருக்கிற உலகம் உங்களை சூழ்ச்சி பண்ணுது. தயவு செஞ்சு விழிப்போட இருங்க. மொபைல் போனை கண்டுபிடிச்ச மார்ட்டின் கூப்பர் தான் நினைக்கிறேன். மார்ட்டின் கூப்பர் சொன்னாரு, மனுஷங்களை பார்த்தா பாவமா இருக்குன்னு. யாரு கண்டுபிடிச்சவன்? ஏன் சொல்றான்? சிக்னல்ல கிராஸ் பண்றப்ப ஒருத்தன் போயிட்டான், போன் பேசிட்டே போறாமா, அப்படியே போறான். கேட்டா அவுட் கோயிங் காலம், போயிடுறான். ட்ரெயின் வர்றது கூட தெரியாம ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி அடிபட்டு இறந்து போறாங்க. போன் பேசிட்டு போறப்ப, போனை பார்த்துட்டு போறப்ப. அப்ப உங்களுடைய சிந்தனை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை கவனிக்க கூடாதுன்னு திட்டமிட்டு அவங்க பிளான் பண்றத தயவு செஞ்சு விழிப்போட இருந்து கத்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த மொபைல் போனால ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்க நியூஸ்ல பாக்குறதோ இல்ல பேப்பர்ல படிக்கிறதோ ரொம்ப 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 கம்மியான பெர்சன்டேஜ். ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் மெஜாரிட்டி வச்சிருப்பீங்க. இல்லைன்னா சூப்பர், இருந்ததுன்னா கவனமா யூஸ் பண்ணு. வேண்டானே நான் சொல்ல மாட்டேன். அதை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணு. ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து, அன்னோன் ப்ரொஃபைல்ல இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்ததுன்னா பரவசமாகாத. நம்ம பிள்ளைங்களுக்கு அதான் பிரச்சனையே. ஒரு போட்டோ நல்லா இருந்துருச்சு, ஒரு ரெக்வெஸ்ட் வருது, ஆஹா நல்லா இருக்கானே இந்த பையன். ப்ரொஃபைல பார்ப்போம். ப்ரொஃபைல பார்த்தா எல்லா போட்டோவும் சூப்பரா இருக்கு. இவ்வளவு சூப்பரா இருக்கானே. அப்படியே உன் ப்ரொஃபைல் இருக்கும், உன் போட்டோ எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஏன்? நீயும் எடிட் பண்ணி தான் போட்டிருக்க, அவனும் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கான். இந்த 2 எடிட் பண்ணதும் சேர்ந்து வாழ்க்கையை எப்படி எடிட் பண்ணாம இருக்கும்? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றதோட அர்த்தம்? யாரோ ஒருத்தன், யாரோ ஒருவர் உங்களுக்கு ஏதோ ஒரு மூளையிலிருந்து கொடுக்கிற ரெக்வெஸ்ட் உங்களை பரவசப்படுத்துதுன்னா அந்த ரெக்வெஸ்ட் மேல கவனமா இருங்க. நேத்து நான் பேசுறப்ப சொன்னேன், வாழ்க்கையில் உடனடியாக உங்களை பரவசப்படுத்துகிற விஷயத்தின் மீது அதீத கவனத்தோடு இருங்கள். எது உங்களை பரவசப்படுத்தலையோ அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்கள். படிப்பு பரவசப்படுத்தாது. புக்கை திறந்து வச்சாலே தூக்கம் வருது. உன் ஃப்ரெண்ட் எப்படி உனக்கு மேல நல்லவளா தானே இருப்பா? எந்த சப்ஜெக்ட் டி? அதுக்கு இந்த பிள்ளை எல்லா சப்ஜெக்ட் உண்டி. வீட்டுல அம்மா என்ன சொல்றாங்கடி? அடிச்சு கொன்று சொல்றாங்க. உங்க அம்மா என்னெல்லாம் அடிச்சுட்டாங்கடி. புத்தகத்தை படிக்கிறது நம்மளுக்கு ஆகாது. இதுல வந்து சில குழந்தைங்கலாம்
சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க, டீல் போடுறீங்க பேரண்ட்ஸோட. 4 hours படிப்பேன், 1/2 hour ஃபோன். கரெக்டா? 4 hours படிப்பேன், 1/2 hour ஃபோன். 1/2 hourலாம் முடியாது. சரி 1 hourமா. அம்மா புரியல, என்னடி 1/2 hour முடியாதுங்கிறேன். அப்புறம் என்ன கூட 1/2 hour நான் படிச்சுக்கல. ஒன்னே ஒன்று சொல்லவா, 4 மணி நேரம் நீங்கள் படித்த ஞாபக சக்தி 1/2 மணி நேரம் வீடியோ பார்க்கறதுல காணாம போயிடும். கவனமா இருங்க. எதை நோக்கி உங்கள் கவனம் பரவசப்படுகிறதோ அந்த கவனத்தின் மீது கவனமாக இருங்கள். வாழ்க்கை உங்களை எளிமையாக வீழ்த்தும். வாழ்க்கை உங்களை அபூர்வமாகத்தான் வாழ்த்தும். வாழ்க்கை உங்களை வாழ்த்துவதற்கு நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். மறந்துடாதீங்க, நிறைய உழைக்கும். தோனி சொன்னாரு, திங்க் அண்ட் வின் லைக் தோனின்னு ஒரு புத்தகம் இருக்கு, வாய்ப்பு இருந்தா படிங்க. அதுல தோனி சொல்றாரு, நான் ஒரு ஷாட்டை 100 முறை பிராக்டிஸ் பண்ணுவேன். 100 முறை பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷாட்ல நான் வந்து எக்ஸ்பர்ட் ஆவேன். எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நேர்மறை அணுகுமுறை வரும். கடுமையான உழைப்புக்கு அப்புறம் வருகிற வெற்றி தான் நிரந்தரமான வெற்றி. கடுமையான உழைப்புக்கு பிறகு வருகிற வெற்றி தான் நிரந்தரமான வெற்றி. ஒருவேளை வெற்றி கடுமையாக உழைக்காமல் வந்தால் அது நம்முடைய வெற்றி அல்ல என்பதில் கவனமாக இருங்கள்னு சொல்றாரு தோனி. அசந்து போன படிச்சுட்டு சில சமயம் படிக்காம எழுதிருப்பீங்க, டக்குனு மார்க் வந்துடும். உடனே நீ என்ன பிக்ஸ் பண்ணிப்ப, படிக்காம போனதாண்டி நம்மளுக்கு மார்க் வருது. அந்த வெங்காயம்லாம் உரிக்க முடியாது எல்லா சமயமும். வெங்காயம் ஒன்று இருந்தாதான் உரிக்க முடியும். என்னைக்காவது ஒரு நாள் அது உரிக்கலாம், அவ்வளவுதான். முடியும் முடியும் படிக்காம. எனக்குலாம் சில சில பொண்ணுங்கள்லாம் பார்த்துருக்கேன், சில பசங்களையும் பார்த்துருக்கேன். எனக்கு இப்படி ஒரு ஆளுங்கெல்லாம் நான் வந்து வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. இப்போ நம்ம ஆளுங்க எல்லாம் அப்படிதான் இருக்கு. சில இடத்துல தான் உட்காந்து படிக்கும். அங்க உட்காந்து படிச்சாதான் ராசியா. கரெக்டா சார்? சிலது ஃபேன் 5ல வைக்காதுங்க, 4லயே வச்சிருமா. ஏமா வேர்க்குதுல, 4ல வச்சாதான் மார்க் நல்லா வருது. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, மென்டல் இன்டல் ஆயிட்டாளா, ஃபேன் 5ல வைக்கிறதுக்கு 4ல வைக்கிறதுக்கு இவன் படிச்சு மார்க் வருது. சொன்னா உனக்கு புரியாது, போய் பேசாம. அம்மா ஏதாவது சொல்றாங்க, உடனே என்ன பண்றது, புக்கை தூக்கி கொடுக்குறது. நீ படிச்சு பாரு, கெமிஸ்ட்ரி நீ படி. எல்லாம் தெரிவிக்கிறீங்கன்னா எல்லாம் சொல்லிருக்கீங்கன்னு அர்த்தம். படிச்சு பாரு கெமிஸ்ட்ரிய. அப்படியே கிரிட்டு கிரிட்டுன்னு ஒரு தெரியுமா உனக்கு? போய் மளிகை கடையில வந்து 4 பொருள் வாங்கிட்டு உட்காந்து 5 மணி நேரம் நீ டோட்டல் போட்டுக்கிட்டு இருக்க. அவ்வளவு பக்கம் பக்கமா மேக்ஸ் போட்டு பாக்குறேன். விளையாட்டு நினைக்கிறியா? உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. ஃபேன் 4ல வச்சுட்டு போ. அந்த அம்மா ஃபேன் 4ல வச்சுட்டு 5 ரூபாய் புருஷன் சொல்லுது. படிப்பை கூட நிப்பாட்டிடலாங்க, பைத்தியமாயிருவா போல இருக்கு. அப்ப நல்லா யோசிங்க, எந்த இடத்துல நம்ம சிக்கல் வருது தெரியுமா? நாம தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்கல. கரெக்டா சொன்னோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த வாக்கியத்தை நல்லா மனசுல போட்டுங்க. தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்காம நாம இப்படி இருந்தா ஜெயிச்சிருவோம், இப்படி இருந்தா ஜெயிச்சிருவோம், இப்படி இருந்ததுனால நம்ம தோத்துருவோம் அப்படின்னு தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்காம காம்ப்ரமைஸ்லயே நம்ம வாழ்க்கை ஓடுது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனசுல வச்சுக்கோங்க, தோல்விக்கான காரணத்தை சொல்பவன், காரணத்தை சொல்றான், நான் எதனாலதான் தோத்தேன் காரணத்தை சொல்றான்ல, அவன் ஒரு நாளும் ஜெயிக்க மாட்டான். தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிப்பவன் வாழ்க்கையில் வெல்லாமல் விட்டதாய் வரலாறே கிடையாது என்பது வாழ்க்கை தருகிற நியாயம். கண்டுபிடிங்க, எதனால நம்ம இந்த சப்ஜெக்ட்ல மார்க் அவ்வளவு எஃபெக்ட் போட்டு மார்க்கே வரும் சொல்றோமா? எப்பயுமே படிப்பேன். என்ன படிப்பேன் தெரியாது, படிச்சுட்டே. கரண்ட் கட்டாயம் ஒரு பிள்ளை படிச்சிருக்கு. அம்மா கேட்டிருக்காங்க, கரண்ட் கட்டாயம் போச்சு என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. படிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல கரண்ட் போறதே தெரியல மாட்டேங்குது. என்ன கதை பாருங்க. படிக்கிறேன், சும்மா புத்தகத்தை வச்சு நடக்கிறது படிக்கிறது கிடையாது. படிப்பது என்பது ஒரு தியானம் மாதிரி. படிப்பது என்பது ஒரு தியானம் மாதிரி. தியானம் செய்கிற பொழுது சுற்றி இருக்கிற எந்த தொந்தரவுகளும் தியானம் செய்பவரை எப்படி பாதிக்காமல் இருக்குமோ, படிக்கிற பொழுது உங்களை சுற்றி நடக்கிற எதுவும் கவனிக்காமல் படிப்பின் மீது யார் மூழ்குகிறார்களோ படிப்பில் அவர்கள் சிறந்தவர்களாக வருவார்கள் என்பது வாழ்க்கை சொல்லித் தருகிற தத்துவம்.
புக்க திறந்து வச்சுக்கிட்டு அம்மாவை குறை சொல்றது, அப்பாவை குறை சொல்றது, அண்ணனை குறை சொல்றது, வீட்டுல நண்டு சிண்டு இருந்ததுன்னு அதுங்களை போட்டு அடிக்கிறது. இவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் உட்காந்து ரூம்ல. ஹால்ல அப்பா நியூஸ் பாப்பாரு. நியூஸ் இப்ப நியூஸ் தான் முக்கியமா உனக்கு? அப்புறம் தப்புன்னு ரிமோட்லாம் பதறி எடுத்து கீழே வச்சு ஆஃப் பண்ணிட்டோமா. ஒரு புள்ள அப்படி சிரிக்குது, அண்ணே நம்ம வீட்டுக்கே வந்து பார்த்துருப்பாரு போல இருக்கு. போயிருச்சு உள்ளுக்குள்ள. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பாட்டு ஓடும். இது டென்ஷன். நியூஸே வேண்டாம்னு சொல்றேன், பாட்டு கேட்கிறேன். படிக்க முடியல என்னால, அவ்வளவு அப்செட்டா இருக்கு எனக்கு. நேரா வெளில வந்து டிவி ஆஃப் ஆயிருக்கு, அப்பா உட்காந்துருக்காரு அமைதியா. பாட்டு சத்தம் கேட்டது, அப்பா சொல்றாரு பக்கத்து வீட்டுல போய் சொல்லிட்டு வா அங்க பண்ணிட்டு சொல்லு. அம்மா கதவை தட்டினாங்கன்னா எதுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கறதுக்கு, நல்லா குழந்தை படிக்கட்டும் பாவம். கதவை திறந்து கேட்கறப்ப கொடுத்தா போதும், சும்மா தட்டிட்டே இருக்கு, அது டிஸ்டர்ப் ஆகுது. அதாவது என்ன சொல்றது, இதுல படிப்பு கெட்டு போச்சான். எவ்வளவு காரணங்கள் நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கிறோம் பாருங்களேன். ஜெயிச்சவங்க யாருமே அவங்களுக்கான காரணத்தை சொல்றதே கிடையாது. எத்தனை நாள் 12th எக்ஸாம் முடிஞ்சோன்னா 10th எக்ஸாம் முடிஞ்சோன்னா வர பேப்பர்ல நான் செய்திகள் யார் தெரியுமா பார்ப்பேன்? யார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தான்னு பார்க்க மாட்டேன், ஸ்டேட் செகண்ட் யார் வந்தான்னு பார்க்க மாட்டேன், ஸ்டேட் தேர்ட் யார் வந்தான்னு பார்க்க மாட்டேன், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் செகண்ட், டிஸ்ட்ரிக்ட் தேர்ட், இவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் யார் தெரியுமா அதிகமா கவனிப்பேன்? பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு அம்மா இல்லாமையோ அப்பா இல்லாமையோ இல்ல அம்மா அப்பா இல்லாமையோ ஏதோ ஒரு ஹோம்ல வளர்ந்துட்டு படிச்சு ஒரு 80% எடுக்கிறாங்க பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட். அவர்களை விட சாதனையாளர்கள் இந்த மண்ணிலே வேறு யாரும் கிடையாது. விருதுநகர்ல பரோட்டா போட்டுட்டு ஒரு பையன் காலையில ஃபுல்லா ஸ்கூல் படிச்சுட்டு விடிய விடிய 11:30 மணிக்கு மேல வந்து உட்கார்ந்து 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் காலையில 5 மணிக்கு எழுந்து ஸ்கூலுக்கு போறான். அந்த பையன் 85% வாங்கினான். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அப்பா இல்லாத பொண்ணு கூலி வேலைக்கு போற பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு தங்கச்சி தம்பிங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு அது படிக்க போகுது, அது 91% வாங்குது. கேட்டது எல்லாம் செஞ்சு கொடுக்க அம்மா அப்பா இருக்காங்க. தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ஸ்கூல் கிரீன் பார்க்ல படிக்கிறோம், சூப்பரா கோச்சிங் எடுக்கிறாங்க. ஆனா படிக்க முடியல, நெல்லியுது கஷ்டமா. ரொம்ப நேரம் உட்காந்தே படிக்க முடியல, ஓடிட்டு படி. என்ன ஏதாவது ஸ்டேட்மெண்ட்? இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டான்னு கேட்கிறேன். என்னைக்காவது அம்மா கிச்சன்ல ரொம்ப நேரம் சமைக்க முடியல, யாராவது தூக்கி வீட்டுல 2 பேர் தூக்கி நில்லுங்க. குடும்பத்தை நான் தூக்கி சுமக்கிறேன், என்ன தூக்கி சுமங்க, நான் அப்படியே கிண்டுவேன் பொரியல, அப்படியே குழம்பு வைப்பேன். எந்த அம்மாவை சொல்லியிருக்கா? ஏன் உங்களுக்கு பாடம் நடத்துறாங்க பிரின்சிபல் சார் இருக்காரு, ரொம்ப நேரம் நின்னே பாடம் நடத்த முடியலப்பா, பெட்ட போட்டு படுத்துக்கிட்டே சொல்லுவேன், நீங்க எல்லாம் படிக்கணும் சொல்லியிருக்காரா? கரெக்டா? எந்த மனிதன் தான் செய்கிற வேலையை சலித்துக் கொள்கிறானோ அந்த மனிதன் அந்த வேலையில் சிறந்தவனாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த மனிதன் தான் செய்கிற வேலையை ஒவ்வொரு நாளும் சிறந்த வேலையாக மாற்றுவதற்காக உழைக்கிறானோ அந்த வேலையினுடைய சிகரத்தில் அந்த மனிதன் நின்று கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். நீங்கள் சிகரத்தில் ஏற வேண்டும் என்றால் சலிச்சிக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் சலிச்சு. கரண்ட் போயிருச்சா? படிக்கிறப்பதான் கரண்ட் போகும். கரண்ட் இருக்கிறப்ப ஏன் மேடம் படிக்கல? நானா கேட்பேன், ஏன் மேடம் கரண்ட் இருக்கிறப்ப படிக்கல? கரண்ட் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் நாங்களும் படிப்பீங்கன்னு நினைச்சோம். படிக்கிறது அவ்வளவு காரணம் வரிசையா லிஸ்ட் அவுட் பண்றது. இதுல சில குழந்தைங்கலாம் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் போயிடும். எந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடாதுமா, ஏன் எக்ஸாம் வருது. கோயில் திருவிழா, தயவு செஞ்சு இந்த ஊருட்டே போயிடலாமான்னு இருக்காங்க. 3 நாள் சத்தம் தாங்க முடியல என்னால. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் எனக்கு. நான் 12th படிக்கிறேன், 10th 11th வந்தாச்சு. இப்ப என்ன விளையாட்டா, இவ்வளவு ப்ரெஷர் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. இது அம்மா சொல்றாங்க பயந்து பயந்து, நாளைக்கு
கல்யாணம். இந்த பொண்ணு கேக்குது, உனக்கா? இல்லடி, சித்தப்பா பையனுக்கு கல்யாணம். அதுக்கு இல்ல, நீ உன்னையும் கூட்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்க பசங்கெல்லாம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. நான் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு வரணும், படிக்கவும் செய்யணும், மார்க்கும் எடுக்கணும், குடும்பத்தையும் காப்பாற்றணும். அந்த அம்மா சொல்லுங்க, வர வேண்டாமா? வரவே வேண்டாம். நீங்க பண்ற வேலை தானே இதெல்லாம். பேச பயப்படுறாங்க படிக்கிற வயசுல அம்மா அப்பா. அப்பாவா ஏதோ தன் பொண்ணு நாளைக்கே இந்தியாவை காப்பாற்ற போகுதுன்னு நினைச்சிட்டு இந்த அப்பாக்கெல்லாம் ரொம்ப வெகுளி. புள்ள படிக்குது, அமைதியாரு. அம்மாவுக்கு தெரியாத லட்சணம். 24 மணி நேரம் வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு தெரியாதா? யாரு உன் புள்ள படிக்குது, சரி போ அப்படின்னு நான் பக்கத்துக்கு போய் சீரியல் பாக்குறேன், அது போயிடும். இவரு உட்காந்துட்டே இருக்காரு, நல்லா படிமா நல்லா படிமா. இது ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்புது, அப்பாடி அம்மா வெளில போயிட்டாங்கடி, அப்பாவை ஈஸியா ஏமாத்திடலாம், ஜாலி, நீ எவ்வளவு நேரம் ஃப்ரீடி, டெக்ஸ்ட் பண்ணலாம், ஹைடி என்னடி பண்ற, நானும் சும்மா தாண்டி இருக்கேன், நீ சும்மா 12th முடிச்சுட்டு என்னடி பண்ணுவோம், 2 பேரும் வீணா போவண்டி. அடுத்தவர்களை ஏமாத்துறதுனால நமக்கு என்ன தங்க கிடைக்க போகுது? நம்ம அம்மா அப்பாவை ஏமாத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடைக்க போறது. அந்த நிமிடத்திற்கான சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நிமிடத்திற்கான மகிழ்ச்சி முக்கியமா, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பது முக்கியமா என்பதை நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். 2 சாய்ஸ் எப்பயுமே நம்ம இருக்கும். அந்த நிமிட சந்தோஷம், லைஃப் டைம் ஹாப்பினஸ். அந்த மொமெண்ட் ஹாப்பினஸ், லைஃப் டைம் ஹாப்பினஸ். அந்த மொமெண்ட்ல ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா தான் இருக்கணும். நான் சொல்றது இந்த மாதிரி கோமாளித்தனமான ஹாப்பினஸ் சொல்றேன். அந்த மாதிரி ஹாப்பினஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைஃப் டைம் ஹாப்பினஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. இதுல நீங்க கரெக்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைஃப் டைம் ஹாப்பினஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். எதுவுமே சாதாரணமா கிடைச்சிடாது தங்கங்களா, எதுவுமே சாதாரணமா கிடைச்சிடாது. ஒரு மிகப்பெரிய உழைப்பு தேவை. இப்ப நான் மேடையில நிக்கிறேன், நான் பேசுறேன், ஒரு 1 மணி நேரம் பேசுறேன், ஒரு 1000 பேர் 1500 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, மேனேஜ்மெண்ட்ல அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இவ்வளவு டீச்சர்ஸும் சாரும் நிக்கிறாங்க, கேட்கறாங்க அப்படின்னா என் பேச்சுல விஷயம் இருக்குன்னு நினைச்சு நிக்கிறீங்க, பேசுறீங்க, உட்கார்ந்து இருக்கீங்க. கரெக்டா? கரெக்டாக இந்த இடத்தை நான் பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால உழைப்பு எனக்கு தேவைப்பட்டது. 20 வருஷம் டெய்லி படிக்கணும், டெய்லி படிக்கணும். என் பொண்ணு கேட்பா, என்னை விட நீதான்பா அதிகமா படிக்கிற, அப்படியே ரூம் வந்து அப்படியே புத்தகமா கிடக்கும், எதுக்குப்பா இவ்வளவு படிக்கிறீங்க, எதுக்குப்பா இவ்வளவு படிக்கிறீங்க? நான் சொல்லுவேன், படிச்சா மட்டும்தான்டா நம் தலைமுறையினுடைய தலையெழுத்து மாறும், படிச்சாதான்டா இங்க எல்லாமே மாறும், படிச்சுதான் ஆகும். குறிப்பா பெண்கள் படித்தே ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு சுயநலமான ஸ்டேட்மெண்டா கூட இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், பெண் குழந்தைகள், பெண்கள் மிக தெளிவோடும் மிக மிக பெரிய தெளிவோடும் படிக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் சராசரி வாழ்க்கையில் எதிர்கொள்கிற சவால்கள் நிறைய. படிக்கலைன்னா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கவே இருக்காது, அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கவே இருக்காது. படிச்சாதான் உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும். படிக்கலைன்னா ஒருபோதும் தெளிவு கிடைக்காது. வெள்ளத்து அணையது மலர் நீட்டம். எவ்வளவு தண்ணி ஹைட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பூவோட ஹைட்டு. மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு. உனக்கு எப்படா உயர்வு கிடைக்கும்? உன்னுடைய உள்ளம் எப்படியோ அதுக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும். உன் உள்ளம் எப்ப சிறப்பான, ஒரு மனசு எப்ப தெளிவான மனசா இருக்கும், தெளிவான விஷயங்களை படிக்கிற பொழுது, தெளிவான விஷயங்களை கேட்கிற பொழுது, தெளிவான மனுஷங்களோட பழகிற பொழுது உனக்கு கிடைக்கும். பாரக் ஒபாமா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, யாருடன் செலவிடுகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை அமைகிறது என்று சொன்னார் பராக் ஒபாமா. கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வாடி. கடைக்கு எங்கம்மா போக சொல்ற? கடை என்ன சேலத்திலயா இருக்கு? தெரு முனையில இருக்கு. நாமக்கல்ல நம்ம இருக்கிற தெருவுல அவ்வளவு இருக்குமா படிக்க? இந்த அம்மா பயப்படுது. மாவு பாக்கெட் வாங்கினாலும் படிக்கங்குது, பால் பாக்கெட் வாங்கினாலும் படிக்கங்குது. இந்த அம்மாக்கு என்ன பயம்னா, ஒரு உலகத்திலே பெருசா வந்துருவாளோ. நாமக்கல்
நாமக்கல் டாப்பர், தமிழ்நாடு டாப்பர், இந்தியா டாப்பர்லாம் போய் வேர்ல்டு டாப்பர் ஆயிரோல என் பொண்ணு. பக்கத்து வீட்டுல என் பொண்ணு நல்லா படிக்குதுங்க. ஐயோ உங்களுக்கு தெரியாது, எப்ப மாவு பேக்கெட் கூட வாங்க போக மாட்டேங்கிறா, அவ்வளவு படிக்கிறா. எக்ஸாம் வந்து ரிசல்ட் முடிஞ்சு மார்க் எவ்வளவு, ஜஸ்ட் பாஸ். அதுக்கு மாவு பேக்கெட் வாங்கிக்கலாம் மேடிங்க அம்மா. அது விஷயம் கிடையாது. நீங்க உடலை ஆரோக்கியமா வச்சுங்க, உடலை ஆரோக்கியமா வச்சுங்க. தினமும் அரை மணி நேரம் 9th வரைக்கும் மேட்ரியா அலோவ் பண்றாங்க. 10th 12th படிக்கிறாங்களா, 11th இங்க 11th இருக்கீங்களாமா, சூப்பரா இருக்காமா, கையில போட்டுருங்க. இந்த 11th படிக்கிற எல்லாரும் சொல்றேன், ஒரு half an hour ஆகுது நீங்க ஏதாவது ஒர்க் அவுட்டோ இல்ல வீட்டுல பாட்டை போட்டு டான்ஸ் ஆக ஆடுங்களா, சீரியஸா சொல்றேன். ஓகேவா? உடம்ப உற்சாகமா வச்சுங்க. உடம்ப உற்சாகமா இருந்தா மட்டும்தான் மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்ப நீங்க படிக்கிறப்ப கவனம் அதிகமா போகும். அது நீங்க தான் நேரத்தை திட்டமிடணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நேரத்தை திட்டமிட தவறியவன் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ரீசெண்டா இப்ப நம்ம வந்து கிரிக்கெட்னா எல்லாரும் பார்ப்போம், அதுல மாற்று கருத்தே இல்ல. ரீசெண்ட் ஒலிம்பிக் யாராவது செய்தியில கேள்விப்பட்டீங்களா? ஒலிம்பிக்ல என்ன மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர்? நீரஜ் சோப்ரா, வெரி குட் வெரி குட், வெள்ளி பதக்கம் இந்தியாக்காக வாங்கி கொடுத்தார். சூப்பர், ஒரு பலத்தை கைத்தறி கொடுங்க. வெரி குட். வேற யாருமா உங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லுங்க. யாரு? டக்குனு கேட்டா பிடிச்சார் சொல்றதா? சொல்லுங்க. என்னடா தம்மா? பிவி சிந்து எலிமினேட் ஆயிடுச்சு, வருத்தம் ஆயிடுச்சு அவனுக்கு. சரி விடு, நல்ல பிள்ளை, நாட்டுக்காக சிந்திக்கும் போல இருக்கு. வேற என்னப்பா 2 வெங்கல பதக்கம் ஒரு பொண்ணு அடிச்சது, அது பேர் என்ன? மனுபாக்கர். வெரி குட். யார் சொன்னது? கை தூக்கு. வெரி குட், கை தட்டுங்க பின்னாடி. வெரி குட் வெரி குட் வெரி குட். சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் அந்த பிள்ளை சொல்லிட்டு கை தூக்கணும், அதுக்கு பயப்படுது. பயப்படாதமா. இங்க பாருங்க, பெண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், உங்கள் கருத்தை எந்த இடத்திலும் சொல்வதற்கு தைரியமும் தெளிவும் இருந்தால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உங்கள் கருத்தை பதிவு செய்யலாம். ஓகேவா? தைரியமா கேட்டுக்கு போல்ட் ஆன்சர் பண்ணும். சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரா நிறைய பேர் இருக்குல்ல, தெரியாத ஒரு பேர் சொல்றேன். ஒலிம்பிக்ல மராத்தான் நடக்கும். ஒரு 42.195 கிலோமீட்டர் ஒலிம்பிக் மராத்தான்ங்கிறது. அதுல வந்து முதல் பரிசு வாங்கினது வந்து நெதர்லாந்து சேர்ந்த ஹசன் நினைக்கிறேன், சம்திங் நெதர்லாந்து பெண்மணி. அவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 22 நிமிஷம் 55 வினாடியில அந்த பந்தயத்தை முடிச்சாங்க. 42.195 கிலோமீட்டர். இப்ப அந்த பொண்ணோட பேர் கூட உலகத்துக்கு தெரியாது. அந்த ஒலிம்பிக் மராத்தான்ல ஆக கடைசியா 80வது இடத்துல ஒரு பொண்ணு வந்துச்சு. எத்தனாவது பிளேஸ்மா? 80th பிளேஸ். முதல் பரிசு வாங்கினவங்க கூட பேப்பர்ல அவ்வளவு பரபரப்பா போடல. ஆனா 80th பிளேஸ் பிடிச்ச அந்த பொண்ண பரபரப்பா போட்டாங்க, பேட்டி எடுத்தாங்க, உலகமே கொண்டாடுது. ஒலிம்பிக் பார்க்க வந்த பார்வையாளர்கள் கை தட்டி கூடவே ஓடி உற்சாகப்படுத்தினாங்க. ஏன் தெரியுமா? அந்த பொண்ணு பூட்டானை சேர்ந்தவர். அந்த பெண்மணி பூட்டானை சேர்ந்தவர். அவங்க பேரு கின்சாங் லாமா அப்படிங்கிறது அவங்களோட பேரு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, முதல் 1, 2, 3 இடம் பிடிச்ச அப்புறம் அதிகபட்சம் முதல் 10 இடம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கிவ் அப் பண்ணிடுவாங்க. போதும் போல என்ன ஓடிட்டு அப்படின்னு விட்டுருவாங்க இல்லையா? ஆனா இந்த பெண்மணி பரிசு பெறுவது முக்கியம் இல்ல, டார்கெட் முக்கியம் தான். ஆனா அது கிடைக்கலன்னா என்னோட ப்ராசஸ ஓடுறத நான் நிறுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் 52 நிமிஷம் 59 செகண்ட் ஓடி அந்த ஓட்ட பந்தயத்தை நிறைவு செய்ததால் மட்டுமே உலகம் அவரை இன்று வரை பாராட்டிட்டு இருக்கு. ஒலிம்பிக் மராத்தான். அப்ப இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், ஒரு கிளாஸ்ல 40 பேரோ 30 பேரோ 20 பேரோ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா முதல் 3 இடங்கள் வாங்குறவங்க ஓகே வாங்கட்டும். அவங்க தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்க போறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போறாங்க. இவங்க தான் முதல் 10 ரேங்க்ல வாங்க போறாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு சோர்ந்துடாத. இந்த உலகம் மிகப்பெரியது, வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. உன்னோட ப்ராசஸ் படிக்கிறது மட்டும்தான். நீ படிப்பதை முழுமையாக செய்தால் இந்த உலகம் நீ எந்த இடத்தில் வந்தாலும் உன்னை கொண்டாடுவதற்காக காத்திருக்கிறது என்பதற்கு பூட்டான் நாட்டை சேர்ந்த அந்த சகோதரி, அந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை மிகப்பெரிய உதாரணம். இவ்வளவுதான் ப்ராசஸ்ல. படிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ் எல்லாம். 12th முடிச்சுட்டா ஃப்ரீ ஆயிடலாம். எல்லாம் படிக்கிறப்ப என்ன சொல்லிருப்பாங்க,
10th எக்ஸாம் படிச்சு ரெடி 10th எக்ஸாம் 10th முடிச்சா போதும் இருக்கும். 11th பப்ளிக் ஆயிட்டாங்க, படி 12th வந்தீங்கன்னா முடிஞ்சு வச்சு கதை. எல்லாரும் அட்வைஸ் 12th திக்குன்னு இருக்கும். ஒரு வாய் சோறு சாப்பிட்றப்ப ஏன் உலகமே படிக்கிற குழந்தைங்களை பார்த்தா அறிவுரை சொல்லிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு இது எரிச்சலா இருக்கும். எதுக்கு இவ்வளவு அட்வைஸ், அடுப்பா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா கூட என்ன கேட்பாங்க, நிம்மதியா 8th படிக்கிற 11வது அங்கே, அடுத்த வருஷம் 12வதா? ஆமா 11க்கு அப்புறம் 12 தான். இது தெரியாதா? யாருக்கு தெரியாது? அடுத்த வருஷம் 12வதா? நம்மள அப்படியே சுருன்னு இருக்கும். ஆமா அங்கிள், கவனமா படிமா. உங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்படுற இவர் எழுதுறாரு, ஏன்னா இவர் எழுதுறாரு, எல்லாம் படிமா, காப்பாத்திருமா, அதை பண்ணிருமா, இதை பண்ணிருமா. சரி. அடுத்த 4 தினம் நடந்தா, யாருப்பா அவங்களோட பிள்ளையா நீ, என்னமா படிக்கிற? இந்த பொண்ணுக்கு இப்ப பயமா இருக்கு, 11th சொல்லலாமா? சொன்னா அடுத்த வருஷம் 12th கேட்பாங்களே அப்படின்னு என்ன பண்ணிருக்கு, 10வது இருக்கு. 10வது பொது பரீட்சை தானே, நல்லா படிச்சிருத்தாயே. உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுதுன்னு அந்த அம்மா. இப்ப அவங்க பாக்குற எல்லாருமே படி 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 படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் தவற விட்டதை பின்னால் வாழ்கிற சமூகம் தவறவிடக் கூடாது என்கிற அக்கறையின் மூலமாக வந்த சொற்கள் தானே தவிர உங்களை காயப்படுத்த வேண்டும், உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்கிற வந்த சொற்கள் அல்ல. ஏன் பதறோம் எல்லாரும் படிச்சிருன்னு? படிச்சா மட்டும்தான் தெளிவு இருக்கும், படிச்சா மட்டும்தான் உங்களால வாழ முடியும். ஐபிஎல் நடந்துச்சுல, ஐபிஎல் நடந்துச்சா? ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்களா? சூப்பர். எவ்வளவு நாள் போச்சு ஐபிஎல் மொத்தம்? ஐபிஎல் பாக்குறப்ப சில மெண்டல் எல்லாம் இருக்கும், நான் பாத்திருக்கேன். ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்து அவுட் ஆவாங்க. யார் ரொம்ப நல்ல கிரிக்கெட் நல்ல வெறி பிடிச்ச மாதிரி பார்ப்பேன், கை தூக்குது. நானும் அப்படிதான் பார்ப்பேன். நேர்மையான ஆளுங்க கை தூக்குதுங்க, வெரி குட்ரா. இப்படி எல்லாம் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அசம்ஷன் இருக்குமா இல்லையா? கையில போட்டுருங்க. கரெக்டா? இந்த இடத்துல உட்காந்து பார்த்தா இவன் 6 அடிச்சிருவான், இந்தியா வின் பண்ணிரும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பயங்கரமான கிரிக்கெட் பிளேயர், மேட்ச் பார்க்க மாட்டான், பார்த்தா இந்தியா தோத்துருமா, அவன் பார்க்கலன்னா ஜெயிக்குமா. ஏன்னா இவனோட ரிசல்ட் கேட்டுட்டு அந்த 11 பேர் விளையாடுறாங்க. கால் பண்ணி தோனி கேட்கிறாரு, சார் நீங்க மேட்ச் பாக்குறீங்களா சார்? நீங்க நான் பார்க்க மாட்டேன் சார், தயவு செஞ்சு பாத்துறாதரா, நீ பாத்தீங்கன்னா நான் தோத்துருவேன் சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ள போறேன். எவ்வளவு மூரத்தனம் பாருங்க நமக்குலாம். நான் என்ன சொல்றேன், யாரோ ஒருவர் நம்ம சார் நம்ம டீம் நம்ம நாடு இருக்கட்டும், ஆனா நமக்கு யாரோ தான், நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா அவங்களுக்கு நாம தான் முக்கியம். கரெக்டா? அவங்களுக்கு தோனி விட, விராட் கோலி விட, யசஸ்வி ஜெய்ஸ்வால் விட, எல்லாரையும் விட யார் முக்கியம்? அவங்களுக்கு நாம தான் முக்கியம். நாம என்ன பண்றோம்? பிடிச்ச நடிகர் திரைப்படம் வந்தா ஒரு பொண்ணுகிட்ட கேட்கிறேன், உன்னோட ட்ரீம் என்னமான்னு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம் சார், அதுக்கப்புறம் நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல சார். நான் சொன்னேன், உன்னை கூட்டு போயிட்டு சாவச்சிடும் பரவாயில்லையா? என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு. என்ன இது, என்ன ட்ரீம்? இப்படி நான் தப்புன்னு சொல்ல பாரு. நான் என்ன சொல்றேன், பிடித்த நடிகர்கள் படம் ஜெயிச்சா, பிடித்த நடிகர்கள் படம் ஜெயிச்சா கை தட்டுறீங்க, சந்தோஷப்படுறீங்க, அக்செப்ட் பண்றீங்களா? நான் உட்பட அப்படிதான் இருந்தேன், அப்படிதான் மாறுவோம் எல்லாருமே. பிடிச்ச கிரிக்கெட் டீம் ஜெயிச்சா கை தட்டுறோமா? சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினைப்போம். சிஎஸ்கே தோத்துருச்சு, ஃபைனல்ல வேற 2 டீம் வந்துருது, அந்த 2 டீம்ல ஒரு டீமுக்கு மாறிடுவோம். கரெக்டா? அப்படிலாம் கிடையாது. நோடி என்னடி இப்படி சொல்றாரு அவர் அப்படிங்க இல்ல. பாப்பீங்களா ஃபைனல் மேட்ச்? பாப்பீங்கல்ல, பார்த்த 2 டீம்ல யார் ஜெயிச்சாலும் நான் மனுஷனுடைய மனநிலை எழுதி தரேன், 2 டீம்ல யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு ஒருத்தன் பார்க்கவே மாட்டான். இதான் உண்மை. ஏதோ ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் என்ன கேட்கிறேன், உங்க பிடிச்ச டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜெயிக்கலைன்னா கடைசியா விளையாடுற 2 பேர்ல எவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் படம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவர் பாட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்களை சுற்றி இருக்கிற சமூகம், சில விஷயத்தை என்னால ஓப்பனா சொல்ல முடியாது, ஏன்னா இதெல்லாம் சின்ன குழந்தைங்க. உங்களை சுற்றி இருக்கிற சமூகம் ரொம்ப பிளான்டா ஒரு திசையை நோக்கி அழைத்து செல்கிறது, ரொம்ப பிளான்டா ஒரு திசையை நோக்கி அழைத்து செல்கிறது. அந்த திசையிலிருந்து நீ தப்பிக்கணும்னா படிச்சா மட்டும்தான் உனக்கு எல்லாமே புரியும், படிச்சா மட்டும்தான் உனக்கு எல்லாமே புரியும்.
படிக்கிறதா வெறும் பாட புத்தகம் கிடையாது. நியூஸ் பேப்பர் படி, லைப்ரரி புக்ஸ் எடுத்து படி. நீ ஒரு பேண்ட்ல செலிப்ரேட் பண்றியா? நான் எனக்கு யூஎஸ்ல ஒருத்தர் இருக்காரு, யூஎஸ்ல ஒரு கான்சர்ட் போட்டுருக்காங்க போல இருக்கு. அவர் கூட்டு போயிருக்காரு. டிக்கெட் விலையே $3000. $3000 எவ்வளவு? 2,40,000 கிட்டத்தட்ட. அதுக்கு மேல அந்த பொண்ணு என்ன நீ கூட்டிட்டு போனதான் ஆச்சுன்னு தலையில நின்று கூட்டு போ. அவர் ஓன்னு அழுகிறாரு போன் பண்ணி. இப்படி என்னங்க ஒப்பல நேரம் நடக்குது, ஒரு வார்த்தை புரியல. சுத்தி பார்த்தா நான் மட்டும்தான் அமைதியா இருக்கேன், எல்லாம் அப்படி கத்திக்கிட்டு இருக்குங்க. அப்படி நான் என்ன சொல்றேன், நீ ஒரு பிடிச்ச பேண்ட், ஒரு கொரியன் பேண்டா செலிப்ரேட் பண்ற, பிடிச்ச நடிகரா செலிப்ரேட் பண்ற, பிடிச்ச நடிகையா செலிப்ரேட் பண்ற, பிடிச்ச மியூசிக் டைரக்டரா அந்த பாட்டை செலிப்ரேட் பண்ற, பிடிச்ச கிரிக்கெட் டீமா செலிப்ரேட் பண்றீங்க, பிடிச்ச கிரிக்கெட் பிளேயரா செலிப்ரேட் பண்றீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அடுத்தவர்கள் வெற்றியே வாழ்க்கை முழுவதும் கொண்டாடுவதற்கு நீங்கள் பிறந்தீர்களா, இல்லை நீங்கள் வெற்றி அடைவதற்கு இந்த உலகத்தில் பிறந்தீர்களா என்கிற ஒரே ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவேன். அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் அடுத்தவங்க ஜெயிக்கிறப்ப வருது. நாம ஜெயிக்கணும்னு ஏன் வரமாட்டேங்குதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கொஸ்டின். சிலதெல்லாம் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி இருக்கு புத்தகத்துல, அதை பார்த்துட்டு தான் அப்பா இவன் இருக்கான் டிஸ்கஷன் வேற. இன்னொன்னு தங்கம், அந்த குரூப் சைக்காலஜியில அடிமையாகாதீங்க தங்கம். அதாவது குழு உளவியல் அப்படின்னு ஒரு குழு மனப்பான்மை, அது சார்ந்த ஒரு உளவியல் இருக்கு. இப்போ கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ்க்கு எவ்வளவு பேரு 40 45 40 பேர் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 40 பேர் படிக்கிற ஒரு கிளாஸ் ரூம் வச்சுக்கிட்டாங்க. ஒரு 30 பேரும் பிடிஎஸ் பேசுறாங்கன்னு வச்சுக்க, இல்ல ஏதாவது ஒரு படத்தை பத்தி பேசுறாங்கன்னா உனக்கு அது பெருசா விருப்பம் இல்லை, உனக்கு ஆனஸ்டா பெருசா விருப்பம் இல்லை. ஆனா நீ என்ன நினைப்ப, இவங்களோட பேசினா மட்டும்தான் அந்த குரூப்ல நம்ம சேர்த்துக்குவாங்க, இல்லைன்னா ஆர்டர் விட்டா பார்ப்பாங்கன்னு நீ பேசுவ. கரெக்டா? விளையாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறது என்ன ஆகும்னா சின்ன ஆர்வமா மாறும். சின்ன ஆர்வமா மாறுது என்ன ஆகும்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு தோணும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு தோன்றது என்னவா மாறும்னா பிளைண்டா அவங்கள நம்ப தோணும். இப்ப மிகப்பெரிய ரசிகர்கள் ஒருத்தர் சொன்னா, ஒரு ஆக்டர் சொன்னா, ஒரு நடிகை சொன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சொன்னா அப்படியே அவங்க ஃபாலோவர்ஸ் கேட்கறாங்களா? கரெக்டா? இப்ப பிளைண்டா நம்ம நம்புறோமா? அது இருக்கிற நல்லது கெட்டதே தெரியாதா? எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியறதுக்கு படிச்சாதான் அந்த அறிவு வரும். அதுக்குதான் படிக்கணும், வேற எதுக்குமே இல்லை. அதுக்குதான் இப்ப ஐபிஎல் நீங்க எல்லாம் பாக்குறதுனால நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால ஒண்ணு சொல்றேன். ஐபிஎலுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு யாரு கேப்டனு? ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் இல்லையா? அதுக்கு முன்னாடி யாரா இருந்தா கேப்டனா? என்னடா இவ்வளவு அறிவா இருக்கீங்க எல்லாம், சூப்பர்டா. ரோஹித் சர்மா இருந்தார். இந்த வருஷம் ஐபிஎல் யார் கேப்டன் ஆயிட்டா? ஹார்திக். ரோஹித் அவருக்கு கீழே விளையாண்டாரா? ரோஹித் இவரு நம்ம ஹார்திக் எதிர்த்து அந்த மும்பைல வான்கடை மைதானத்துல எல்லாரும் அவ்வளவு கிண்டல் பண்ணி கத்துனாங்களா? மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸே ஹார்திக் பாண்டியாக்கு எதிர்த்த மாதிரி நீ வெளில போன்னு கத்துனாங்களா? நடந்துச்சு. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அமைதியா இருந்தாரா? பிளே பண்ணாரா? தோத்தார் ஜெயிச்சார், ப்ராசஸ்ல இருந்தார். அப்படியே T20 வேர்ல்ட் கப் வருது. அப்படியே T20 வேர்ல்ட் கப் வருது. T20 வேர்ல்ட் கப்ல யார் கேப்டனு? அவருக்கு யார் விளையாண்டா? ஹார்திக் பாண்டியா விளையாண்டார். T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டோமா? சூப்பர். கடைசி ஓவர் யார் போட்டா? ஹார்திக் பாண்டியா. அறிவா இருக்கு, சூப்பர். ஹார்திக் பாண்டியா போட்டார், ஜெயிச்சோம். மும்பை முழுக்க அப்படியே ஊர்வலமா வந்தாங்களா? அந்த ஊர்வலம் எங்க இந்த கிரவுண்ட்ல எங்க செலிப்ரேட் பண்ணாங்க? அதே வான்கடை மைதானத்தோட கிரவுண்ட்ல செலிப்ரேட் பண்ணாங்களா? எந்த மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் ஹார்திக் பாண்டியா வெளியில போ டவுன் டவுன் கத்துனாங்களோ, ரோஹித் சர்மா பேட்டி கொடுக்கிறாரு, 20வது ஓவரை, லாஸ்ட் ஓவரை, இந்தியாவினுடைய வெற்றியை தலையெழுத்தை நிர்ணயிக்கிற அந்த ஓவரை ஹார்திக் நம்பி நான் வீசுவதற்காக அழைத்தேன். அவர் மிக சிறப்பாக பவுலிங் போட்டாரு. அந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா வேர்ல்ட் கப் இல்லை. எல்லாரும் உழைச்சிருக்கோம், ஆனா அந்த ஓவர் ரொம்ப முக்கியம். எந்த வான்கடை மைதானத்தில் ஹார்திக் வெல்லப்போன்னு சொல்லி கத்துனாங்களோ அதே மைதானத்தில் அத்தனை பேர் எந்திரிச்சு ஹார்திக்க கொண்டாடினாங்க. ஹார்திக் 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 கொண்டாடினாங்க.
இங்க இருக்கிற எல்லாருமே ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கை ஒரு நாள் உங்களை அவமானப்படுத்தும், ஒரு நாள் உங்களை விமர்சனம் செய்யும், ஒரு நாள் உங்களை அசிங்கப்படுத்தும். ஆனால் நீங்கள் எதில் பயணிக்கிறீர்களோ அதில் தெளிவாக இருந்தால், அதில் நீங்கள் வெற்றி அடைந்தால், எந்த உலகம் உங்களை பழித்து பேசுகிறதோ அந்த உலகமே உங்களை பாராட்டி பேசுவதற்கு ஒரு நாள் தயாராக காத்திருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு படிங்க. எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்னா, கிளாஸ்ல டீச்சரோ சாரோ ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்காதுங்க. அவங்களுக்கு என்ன ஜென்மத்து பகையா? நீ வீட்டுக்கு போய் மேடம் வீட்டுல இருந்து நகையில அத்துட்டு வந்துட்டியா, சாரோட நகையில எடுத்துட்டு வந்துட்டியா, சாரோட பைக்கை திருட்டு வந்துட்டியா? எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தங்க இன்னொன்னு சொல்லவா, நீ படிச்சு முடிச்சு பெரிய லெவல்ல போஸ்டிங் ஆயிடுற, யூஎஸ்ல போய் ஒரு பெரிய கம்பெனில per 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற, ஜாயின் பண்றதே 1 கோடி ரூபாய் வாங்குற, படிச்சு முடிச்சுட்டு ஒரு 15-20 வருஷம் கழிச்சு ஏதாவது அலுமினி மீட் நடக்குது, இதே கிரீன் பார்க் ஸ்கூலுக்கு நாமக்கலுக்கு வர, நம்ம எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. உன்னை யார் அதிகமா திட்டாங்களோ அந்த மேடம் கிட்ட போய், மேடம் எனக்கு தெரியுதான்னு கேளு, தெரியலம்மா தெரியலம்மா. ஏன் ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கல, ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, அவங்க பாடம் நடத்துற அத்தனை பேருமே வாழ்க்கையில தோத்துறக்கூடாதுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்களை பார்த்து கடுமையான சொற்களை பேச வைக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, அமேசிங்கான ஒரு வாக்கியம், ஒண்டர்ஃபுல் சென்டென்ஸ். நான் அதை கேட்டது நானே நிறைய மாறிட்டேன். என் மேல யாராவது கோச்சுட்டா கூட நான் அதை அப்படிதான் பார்ப்பேன். அவர் சொன்னாரு, உன்னை நோக்கி வருகிற வார்த்தைகள் கனிவாக வருகிறதா, வீரியமாக வருகிறதா, கோபமாக வருகிறதா என்று பார்க்காது. இது எல்லாருமே டீச்சர்ஸ் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா மேனேஜ்மெண்ட் சைட்ல கடுமையா பேசுறாங்கன்னா நீங்களும் அப்படி ஆயிடக்கூடாது. உங்களை நோக்கி வருகிற வார்த்தைகள் கடுமையாக வருகிறதா, வீரியமாக வருகிறதா, மகிழ்ச்சியாக வருகிறதா, கோபமாக வருகிறதா என்று பார்க்காதீர்கள். அந்த வார்த்தைகள் சொல்ல வந்த செய்தியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். புரியுதா? என்ன மெசேஜ் கன்வே பண்றதுக்காக மேடம் உங்களை திட்டினாங்களோ அந்த மெசேஜை மட்டும் டேக் அவேவா எடுத்துட்டு போய் நீ மாத்த கத்துக்கும். நீ என்ன பண்ணுவ, அந்த மெசேஜை விட்டுருவ. இப்ப இங்கிலீஷ் நல்லா படிக்கலன்னா, ஏன்டி நீ படிக்கவே மாட்டேங்கிற, உனக்கு எத்தனை தடவை சொல்லி தருது அப்படின்னு மேடம் உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா நீ ஷேக்ஸ்பியரோட பேத்தி, உனக்கு அவமானம் ஆயிரும். என்ன பார்த்து இப்படி சொன்னாங்க மேடம், வேற யாரை பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீ தான் ஒழுங்கா படிக்கல. கரெக்டா? நீங்க தானே ஒழுங்கா படிக்கல, உங்களை தானே பார்த்து சொல்ல முடியும். அவங்க திட்டது உன்னை அவமானப்படுத்துறதுக்கு இல்ல. நீ வெளியில போய் எங்கேயாவது இங்கிலீஷ்ல பேசுறப்ப என்னோட ஸ்டூடெண்ட் பேசுற இங்கிலீஷ் யாரும் சரியா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இங்கிருந்தே அவள் தவறை பிரித்துக் கொள்ள வேண்டும். சமுதாயத்திற்கு போறப்ப அவ சூப்பரா போகிற எண்ணத்துல திட்டுறாங்க. இவ்வளவுதான். எனக்கு பறவைகள்ல பிடிச்ச பறவை கழுகு. எனக்கு கழுகு ரொம்ப பிடிக்கும். மெஜஸ்டிக்கான ஒரு பேர்டு. நீங்க கழுகிட்டு இருந்து டார்கெட்டான ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சாங்க. கழுகிட்டு இருந்து ஒரு டார்கெட் விஷயத்தை நீங்க கத்துக்கலாம். கழுகு மட்டும் தாங்க 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இரையை சரியாக பார்க்க முடியும். 5 கிலோமீட்டர். போனை பார்த்துட்டு சாப்பிடுறோம், என்ன சாப்பிட்டோம் நமக்கு தெரியல. 5 இன்ச்சு தான் பிளேட்டுக்கு வாய்க்கும். என்னடி வேணுமா, என்ன வேணுமான்னு கேட்கிறேன். நான் சாப்பிடவே இல்லை, 5 இட்லி தின்றுக்கடி போனை பார்த்துட்டு. 5 சாப்பிட்டேன். என்ன தட்டே கிளீனா இருக்கு, நானும் தொட்டுக்கு எதுவுமே வைக்கல, நீ பாட்டு வெறும் கிளீன்ல தின்னுட்டு இருக்க. என்னன்னே தெரியாம அப்படி சிந்தனை மூழ்கி போன்ல கிடக்கும். கழுகு டார்கெட் வச்சதுன்னா அந்த டார்கெட் மேலே ஒரு முயல் டார்கெட்டா வைக்கணும்னு வச்சாங்க கழுகு பிடிக்கிறதுக்கு. அந்த முயல் அங்கங்க ஓடும், எவ்வளவு இடத்துல ஓடும். ஆனா அந்த முயலை சுத்தி மட்டும்தான் அது கவனம் இருக்குமா. நடுவுல மேகங்கள் வரும், மழை பெய்யலாம், காத்தடிக்கலாம், மற்ற பறவைகள் வரலாம், மற்ற விலங்குகள் ஓடலாம், காற்றுக்குள்ள அந்த சருகுகள் கீழே விழலாம். என்ன நடந்தாலும் கழுகு தன் இரையின் மீது வைத்த அந்த டார்கெட்டை மாற்றவே மாட்டாதான். இன்னும் சரியா சொல்ல போனா 3.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு முயலை ஒரு கழுகால் எளிமையாக அந்த இரையை பிடிச்சு சாப்பிட முடியுமா? இன்னொன்னு தெரியுமா, கழுகு ஒருபோதும் செத்த இறந்து போன இரையை உண்ணவே உண்ணாது, புதுசாதான் பிடிக்கும். நாம தான் பழைய டார்கெட்டை பெருசா பேசிட்டு இருப்போம். அதான் 8 நல்லா படிச்சேன், இப்ப 9th கரெக்டேன். அப்ப 8 விட்டுரு, 8 பத்தி யாருக்கும் கவலை, முடிஞ்சு போச்சு, அது இறந்த காலம் முடிஞ்சு போச்சு.
நல்லா அப்பயே நல்லா 100 மார்க் எடுப்பேன்டி. எப்படி? எல்கேஜி ரெடி. அதுக்கப்புறம் வாங்கினதே இல்லடி உடுதணும். எல்கேஜியில் எப்படி எடுத்த A to Z எழுத சொன்னாங்கடி, கரெக்டா எழுதிட்டேன்டி. இது என்ன அச்சீவ்மெண்ட்? அது பழைய இறை ஒருபோதும் கழுகுகள் சாப்பிட்டதாய் வரலாறு இல்லை. மனிதன் மட்டும்தான் பழைய சாதனைகளை புதுசாக செஞ்சது போல பேசிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி இருந்துட்டே இருந்துடாதீங்க. கழுகு எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அந்த டார்கெட் டைம் பண்றது, அச்சீவ் பண்றது அது ஒரு பக்கம். அது தன்னுடைய குட்டிகளை எப்படி ட்ரெயின் பண்ணணும்னா, இருக்கிறதுல எங்க தங்க போய் கழுகு கூடு கட்டும்? உயரமான இடத்துல கூடு கட்டும். கரெக்டா? மிக உயரமான இடத்துல கூடு கட்டும். அந்த இடத்துல கூடு கட்டிட்டு முட்டை போட்டதுக்கு அப்புறம் கழுகு தன்னுடைய குட்டிகள் எப்படி ட்ரெயின் பண்ணணும்னா, முட்டையில இருந்து வெளில வந்து அது ரொம்ப சாஃப்டான ஒரு கூடாத அமைக்கும். கழுகு கூடு வந்து ரொம்ப சாஃப்டா மெது 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 மெதுன்னு இருக்கும். குழந்தைங்க பிறந்தோன்னு அப்படி ஜாலியா ஜம்முன்னு இருக்கிறதுக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் அது பிறந்து கொஞ்சம் வளர்ந்துருமா, இறகெல்லாம் முளைச்சிருமா. இறகெல்லாம் முளைச்சோன்னே தாய் கழுகு என்ன தெரியுமா பண்ணும்? அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒவ்வொரு சருகா உருவும் லேசா குத்த ஆரம்பிக்கும். அப்படியே நெண்டும், குட்டி கழுகுகள்லாம் நெண்டும் அப்படியே ஃபுல்லா கம்ஃபர்ட் ஜோன் வெளியில எடுத்துரும். வெறும் குச்சி குச்சியா குத்துற மாதிரி மட்டும் இருக்கும். அதால இருக்கவே முடியாது கூட்டுல அந்த குட்டி கழுகுகளால. அது என்ன பண்ணணும்? தாய் கழுகு மெல்ல 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 தள்ளி கூட்டினுடைய ஓரத்திற்கு கொண்டு போய் கீழே இருக்கிற தரையை காமிக்கும். அந்த குட்டி கழுகு முதல் முறையாக கூட்டை விட்டு வெளியே தலையை நீட்டி கீழே பார்க்கும். பார்த்த உடனே அம்மாவை பார்க்கும். கொலகார பாவி, இவ்வளவு வசரத்திலேயா கூடு கட்டி வைப்ப, கொல்ல பார்த்திருக்க என்ன அப்படின்னு அது நினைச்சிட்டு இருக்கிறப்பயே அந்த தாய் கழுகு கவலையே படாம ஒரு புஷ் பண்ணி தள்ளி விட்டுரும். சிறகு இருக்கு, பறக்க முடியும். பயம் நம்முடைய சிறகுகள் நமக்கு இருக்கிறது என்பதையே உணர்த்தாது. நீ பயத்துல ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணினா கடைசி வரைக்கும் உன்னால அதுல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியாது. நீயே ப்ரீஃபிக்ஸ் பண்ணிப்ப, எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு கெமிஸ்ட்ரி வராது, ஆனா போன் பார்க்க வராதுன்னு மட்டும் வாயில வராது மாதிரி சப்ஜெக்ட் வரேன். நீயே ப்ரீஃபிக்ஸ் பண்ணிக்காத. அது சிறகு இருக்கு, கீழே வருது, விழப்போகுது, பறக்கணும், பறக்க கீழே ஆல்மோஸ்ட் தரையை டச் ஆகிற சமயத்துல தாய் கழுகு தாங்கி பிடிச்சு மறுபடியும் மேல கூட்டு போயிடும். அப்ப அது நினைக்குமா, லவ் யூ சோ மச் மம்மி, நான் உன்னை பலகாரப்பாகின்னு நினைச்சிட்டேன், என்னை எவ்வளவு ஸ்வீட்டா நீ பாத்துக்கிற, தேங்க்யூ அப்படின்னு போய் மறுபடியும் கூட்டுல விட்டு அடுத்த செகண்ட் மறுபடியும் தள்ளி விடுமா. பொண்ண போய் இப்படி நினைச்சிட்டு அப்படின்னு அது கீழே வருமா. கீழே வந்து மறுபடியும் தரைய தொடர சமயத்துல மறுபடியும் தாய் கழுகு பிடிச்சு மேல விடுமா. தன் குழந்தை தன்னுடைய சொந்த சிறையில் பறக்கிற வரை இந்த பயிற்சியை தாய் கழுகு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒருபோதும் தரையில் மோதவிட்டு அதை இறக்க வைக்கவே வைக்காது. உங்கள் ஆசிரியர்களும் அப்படித்தான். உங்கள் ஆசிரியர்களும் அப்படித்தான். அவர்கள் திட்டுவது, அவர்கள் கண்டிப்பாக நடந்து கொள்வது, சில சமயம் கோபமாக உங்களை பார்ப்பது எல்லாமே உங்கள் சிறையில் நீங்கள் பறக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் நீங்க ஆசிரியர்கள் மேல ரொம்ப 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 பெரிய மரியாதையோடு இருப்பீங்க. நான் எப்பயும் சொல்லுவேன், நான் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக இருந்த என்னுடைய ஆசிரியர்கள் டாக்டர் தாமோதரன் என்கிற அரவேந்தன், டாக்டர் மன்சூர், இவங்க ஆடுதுறை அழகப்பண்டி செல்வையா, இவங்க எல்லாம் இல்லைன்னா ஈரோடு மகேஷ் எந்த இடத்திலும் சிறிது கூட தெரிந்திருக்க மாட்டான். என் ஆசிரியர்கள் போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை என்று சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு சின்ன விழிப்புணர்வோடு இருந்துச்சாலும் நான் சொல்லி முடிக்கிறேன். சின்ன அவேர்னஸோட எப்பயுமே இருக்கு. இறையன்பு ஐஏஎஸ் ஐயா சொல்லுவாரு, அவேர்னஸ் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, விழிப்புணர்வு எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கணும்ல தங்கம், ஃபர்ஸ்ட் எந்த காலை எடுத்து கீழே வைக்கிறோங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணுமா. நீங்க எக்ஸாம் டைம்ல பேனா வச்சுட்டு தேடுவீங்களாமா, புக்கு கையிலே இருக்கும், எங்க புக்குன்னு தேடுவீங்கல்ல, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய செய்வீங்கல்ல. புக் எங்க புக் எங்க புக் எங்க புக் எங்க, அந்த அம்மா புக்குன்னு இருக்கும், எங்கடி புக், எனக்கு என்னடி தெரியும், நீ தாண்டி படிச்ச, இந்த வீட்டுல வச்சா நீ இந்த வீட்டுல பிடிக்கல, இனிமேல் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ட்டு டப்புன்னு பையன் திறக்கும் பாருங்க, புக்கு உள்ள இருக்கும். அமைதியா சிப்பா மூடிட்டு
கிடைச்சதா கிடைக்கல கிடைக்கல அப்படின்ட்டு போயிடும். ஏன்னா கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது கலெக்டரமாவும். தேடி இருக்கோமா இல்லையா? புக்கு படிச்சுட்டு இருக்கோம், புக்கு கடியில பேனா இருக்கும், அத 5 நிமிஷமா தேடும் பட்டி. அப்ப நம்முடைய சிந்தனையுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இறைமையே சொல்றாரு, காலையில தூங்கி எந்திரிச்சு காலை கீழே வைக்கல, முதல்ல வலது கால வச்சு எந்திரிச்சியா இடது கால வச்சு எந்திரிச்சு ஆரம்பிக்கணும், அங்க இருந்து விழிப்புணர்வு ஆரம்பிக்கணுங்கிறாரு. ஒண்ணுல தங்கம் 2 படம் போட்டிருப்பாங்க, பேப்பர்ல பாத்துருப்பீங்க, புக்ல எல்லாம் வரும். 6 வித்தியாசங்களை கண்டுபிடி. பாத்துருக்கீங்களா? 2 படம் போட்டு ஒரு பிள்ளை சொல்லுது, 2 படம் போட்டு 6 வித்தியாசங்களை கண்டுபிடி. நம்ம டக்கு 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 4 கண்டுபிடிச்சிருவோம். மீதி 2 எங்க தொப்பி போட்டிருக்கான், இதுல இருக்கா இல்லையா, ஐயோ கண்ணாடி, காது பெருசா இருக்கு, காலிச்சு என்னன்னே தெரியலையே, ஒரு அம்மா ஹெல்ப் அப்பா. இது விழிப்புணர்வோட ஒரு சுமாரான நிலை. நல்ல அவேர்னஸா இருக்கிற ஆட்கள் டக்கு டக்கு டக்குன்னு 6 வித்தியாசமும் கண்டுபிடிச்சிடும். 6 வித்தியாசம் கண்டுபிடிக்கிறவங்களும் இருக்காங்களா உடனே? எப்படி? ஏன்னா அந்த 6 வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உனக்கு 600 ஞாபகம் வெளியில போயிடும். அப்படியே பார்த்து நீங்க பார்த்து மைண்ட். இப்ப நான் 1 hour பேசிருக்கேன், கரெக்டா 1 மணி நேரம் 5 நிமிஷம் கிட்ட பேசியிருக்கேன். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நீங்க எந்தெந்த இடத்துல தான் போயிட்டு வந்தீங்க? சில பொண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம், சில பொண்ணுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம், சில பொண்ணுங்க கிரவுண்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம், சில பொண்ணுங்க போயிருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. எப்ப இந்த மனசு அப்படி இல்ல, டக்கு 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 டக்குன்னு. இப்ப உண்மையிலே நீங்க பாரிஸ் போகணும்னா நீங்க பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், டிக்கெட்டை போடணும், டிராவல் பண்ணணும், நடுவு இடத்துல இறங்கணும், அப்புறம் மாறணும். அதான் மனசுக்கு தேவையே இல்லையா? பாரிஸ் சீவில் நிக்கிறீங்க அப்படின்னா போய் நின்றுலாமே, செல்ஃபி எடுத்துட்டு மறுபடியும் இங்கே கிரீன் பார்க் வந்துடலாமே. மனசு பிரச்சனை இல்ல. அதான் மனசு ஒரு குரங்கு நல்ல நினைச்சிருங்க. குரங்கு போச்சுக்கும். ஏன் குரங்கு ஒரே சமயத்துல 2 கிளையெல்லாம் பிடிச்சிருக்கும், மனுஷன் தான் 10 கிளைய பிடிச்சிருப்பான், 10 இடத்துல இருப்பான். கான்சன்ட்ரேட் அப்படிமாங்க மேம்லாம். என்ன பண்ற மேம்? ஒண்ணு பண்ணல மேம், அதான் தெரியல லட்சணம் உட்காரு சொல்றாங்கல்ல. 6 வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்றாங்கல்ல, 6 வித்தியாசத்துல 4 கண்டுபிடிக்கிறோம், 5 கண்டுபிடிக்கிறோம். ஒரு சிம்பிள் ஒரு தியரி சொல்லித்தரேன். ஒரு இந்த மாதிரி 6 வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு எடுத்து நீங்க 6 வித்தியாசத்தையும் அடுத்தடுத்த படங்கள்ல பயிற்சி பண்ணிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் 6 வித்தியாசத்தையும் உங்களால உடனே கண்டுபிடிச்ச முடியும். அப்ப விழிப்புணர்வு சரியா இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்ல, எந்த மனிதன் அவேர்னஸோட விழிப்புணர்வோட தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தனக்குள் என்ன நடக்கிறது, தன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, தன் படிப்பில் என்ன நடக்கிறது, தன் சமூகத்தில் என்ன நடக்கிறது என்கிற விழிப்புணர்வோடு இருக்கிற மனிதன் தான் இந்த உலகத்திற்கு தேவை. மற்றவன் வருவான், வாழ்வான், சாப்பிடுவான், சம்பாதிப்பான், போயிடுவான். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. உங்களால் இந்த உலகத்திற்கு நீங்கள் செய்ய முடிந்தது என்ன என்கிற ஒரு கேள்வியை எப்பொழுதும் எழுப்பிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷயம் இறையன் ஐயா எழுதுனதுதான். ஒரு பையன் செடியை நட்டுறான், வளர்க்கிறான். அந்த செடி வளருது, பையனும் வளர்றான். ரொம்ப அன்பா பேசுவான் சின்ன வயசுல அந்த வளர்கிற மரத்துக்கிட்ட. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப பிடிக்கும், அந்த மரத்தை கட்டி பிடிக்கும், அந்த மரத்துக்கு முத்தம் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். அந்த மரமும் இவன் மேல அவ்வளோ லவ்வா இருக்கும். மரம் வளர்ந்துருது பெருசா, பையனும் வளர்ந்துடுறான், காணாம போயிடுறான். பையன் பொண்ணு ஒரு மனிதன் வச்சு அந்த மனிதன் வளர்ந்துடுறான், காணாம. அந்த மரம் ஏக்கத்தோட இருக்கு. எப்ப அவன் வருவான், நம்மகிட்ட ஆசையா பேசுவானே. ஒரு நாள் அந்த இளைஞன் அந்த பகுதியின் வழியாக வருகிற போது தன்னுடைய கைகளாக இருக்கிற கிளைகளை இலைகளை அசைத்து, வா வா நானும் நீங்க நண்பர்கள், மறந்துட்டியானோன்னு எனக்கு ஞாபகம் வந்து கிட்ட வரான், சோகமா இருக்கான். ஏன் சோகமா இருக்கேன்னு அந்த மரம் கேட்குது. இந்த மனிதன் சொல்றான், இல்ல நான் இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், வீடெல்லாம் கட்டி கொடுக்குறேன், அதுல ஜன்னல்கள் வைக்க போறேன், அதுக்கு மரம் தேவைப்படுது, காசு இல்லைன்னு சொன்னேன். இந்த மரம் சொல்லுது, நீ ஏன் கவலைப்படுற, என் இருக்கிற கிளைகள்லாம் எடுத்துட்டு போய் ஜன்னலா வச்சுக்கோ அப்படின்னு. உண்மையாவா? நான் உண்மையாதான் சொல்றேன், நீ எல்லா கிளைகளையும் வெட்டி எடுத்துட்டு போ அப்படின்னா வெட்டி எடுத்துட்டு போயிடுறான். போய் ஜன்னல்லாம் வச்சிடறான். மனுஷன்ல மறந்துடுவான்ல, இயல்பு தானே. இந்த மரம் ஏக்கத்தோட இருக்கு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வரான். வந்தோடனே அந்த மரத்தை பார்க்கறான். இப்ப ஏன் சோகமா இருக்க, இப்ப நீ சந்தோஷமா இல்லைன்னு மரம் கேட்குது. ஜன்னல்லாம் வச்சுட்டேன், கதவு செய்யணும், அதுக்கு மரம் தேவைப்படுதுன்னா அந்த மரம் சொல்லுது, என்னுடைய அடிமரத்தை மட்டும் விட்டு விட்டு முழுமையான மரத்தை கொண்டு போ, கதவை செஞ்சு கொடு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அடிமரத்தை மட்டும் விட்டுட்டு வெட்டி கதவு செய்ய கொண்டு போயிடறான். ரொம்ப நாள் ஆயிடுத்து. மறுபடியும் அந்த இளைஞன் தன் மனைவி குழந்தைகளுடன் அந்த பகுதியை கடந்து போனான்.
அந்த மரம் பேசுவதற்கே தெம்பில்லாமல், ஏன்னா முழுசா வெட்டிட்டாங்கல்ல, பேசுறதுக்கே தெம்பில்லாமல் அவனை அழைக்கிறது. இப்ப எங்க போற, இதுதான் உன் குடும்பமான? ஆமா, எனக்கு இந்த ஊர்ல எதுவுமே செட் ஆகல, நான் ஆற்றை கடந்து அடுத்த ஊருக்கு போறேன், அங்க வாழ போறேன். சரி, நல்லபடியா போயிட்டு வான்னு வர சொல்லுது. அப்ப அந்த மனுஷன் சொல்றான், நான் நல்லபடியா போவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகு செய்யணும், அந்த படகை நான் எங்கிருந்து செய்வேன், அதுக்கு மரத்துக்கு எங்க போவேன்னு இந்த மரம் சொல்லுகிறது, என்னை முழுமையாக எடுத்துக்கொள், படகா மாத்து, அடுத்த கரைக்கு போ, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு. இவனும் அதே மாதிரி அந்த மரத்தை முழுமையாக எடுத்துக்கிறான், படகு செய்யறான், அடுத்த கரைக்கு போயிடுறான், சந்தோஷமா இருக்கான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த மரம் என்பது உங்களுடைய பெற்றோர்கள், மனிதன் என்பது நீங்கள். தன்னிடம் இருக்கிற அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரே ஒரு நன்றி கடன், நீங்கள் நினைத்த இடத்தை எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க போய் அடையிறது மட்டும்தான். அவர்கள் வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கிறதா இல்லையா என்று அவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. தன் அடுத்த தலைமுறை நலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெற்றோர்கள். என் அருமை மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல தருணம். இந்த தருணத்தில் நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என் பேச்சினுடைய செறிவாக சில பகுதிகளை நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையில் எதற்கும் அச்சப்படாதீர்கள், வாழ்க்கையில் யாரையும் பார்த்து ஆச்சரியப்படாதீர்கள், உடனடியாக உங்களை நோக்கி வருகிற உறவை நினைத்து பரவசப்படாதீர்கள். வாழ்க்கையில் தாய் தந்தையரை தவிர தியாகம் செய்கிற உள்ளங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்காக பிறக்கவில்லை என்கிற எண்ணத்தோடு இருங்கள். ஆசிரியர்கள் உங்களை கண்டித்து பேசினால் அது உங்கள் வளர்ச்சிக்குத்தான் என்பதில் நீங்கள் மிக மிக உறுதியாக நம்புங்கள். எந்த பள்ளியில் படிக்கிறீர்களோ அந்த பள்ளியினுடைய விதிமுறைகளை கற்றுக்கொள்ளுங்கள், விதிமுறைகளின்படி நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத யாருமே வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா வந்ததா சரித்திரமே கிடையாது. இன்னொன்னு, உங்கள் அழகை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதீர்கள், வெற்றி அடையுங்கள். உங்கள் அழகை கொண்டாடுவதற்கு இந்த உலகமே ஒரு நாள் காத்திருக்கிறது என்கிற எண்ணத்தோடு இருங்கள். என்றைக்குமே ரிசல்ட்டுக்காக படிக்காதீங்க, படிக்கணுங்கிற எண்ணம் அது ஒரு ப்ராசஸ், படிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல போயிட்டே இருங்க. நீங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் உங்களை தேடி வரும் ஒரு நாள் என்பதுதான் என் பேச்சினுடைய செறிவு. என் அருமை சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம்முடைய பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும். இந்த அருமையான வாய்ப்பிற்கு இதயம் நிறைந்த நன்றிகளும் வணக்கம்.